ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல் இல்லை என்று கூறினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் படைத்த 365 நாட்களிலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படும் அமல்கள் தான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது ரமதானை விட என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். ரமதானை விட இந்த 10 நாட்களும் தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக விருப்பத்துக்குரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். பிறகு அந்த ஹதீஸின் இறுதி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை விதிவிலக்கு செய்தார்கள். அதாவது ஒரு முஸ்லிம் தனது உடைமைகளோடு தனது உயிரோடு ஜிஹாதுக்கு சென்று அவை இரண்டையும் இழந்து வந்தால் அந்த முஸ்லிமை தவிர, அந்த முஜாஹிதை தவிர அடுத்த அனைவரை விடவும் அடுத்த அனைத்து அமல்களும் அல்லாஹு தஆலாவுக்கு இந்த மாதத்திலே செய்யும் போது விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களையும் நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றோம். இந்த 10 நாட்களில் நாங்கள் எந்த நல்ல அமலை செய்தாலும் அது அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ரமதானிலும் நாங்கள் அமல் செய்தோம். அதே போன்று மிக முக்கியமான 10 நாட்களை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ரமதான் சிறந்தது என்பதற்காக வேறு ஒரு காலத்திலும் செய்யாமல் ரமதானில் மாத்திரம் செய்வதற்கு என்று எங்களுக்கு எந்த அமலையும் அறிமுகப்படுத்தவில்லை. அதே போன்று இந்த 10 நாட்களிலும் அந்த 10 நாட்களிலும் என்று செய்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு எந்த விசேடமான அமலையும் அறிமுகப்படுத்தவில்லை. ஆகவே எதையெல்லாம் நல்ல அமல் என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த அமல்களை எல்லாம் இந்த 10 நாட்களிலும் நாங்கள் செய்கின்ற போது அது அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் திக்ருகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும் சரி, சதகாக்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, எங்களது குடும்பத்தாரை சந்திக்க செல்வதாக இருந்தாலும் சரி, எதுவெல்லாம் நற்காரியங்களாக இருக்கின்றதோ அதை நாங்கள் இந்த 10 நாட்களிலும் செய்கின்ற போது அது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதிலும் விசேடமாக எதற்கெல்லாம் அதிக நன்மை கிடைக்குமோ அப்படியான அமல்களை தேர்ந்தெடுத்து இந்த 10 நாட்களிலும் நாங்கள் செய்து இன்னும் கூடுதல் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு கூடுதல் பயன் தரக்கூடிய ஒரு வணக்கம் சதகா செய்வது. சதகா, ஒரு முஸ்லிம் ஒரு சதகாவை செய்கின்ற போது அது அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒருவர் அவரிடத்திலே உள்ள ஏதாவது ஒன்றை விரும்பி இன்னொருவருக்கு கொடுப்பது. பணமாக இருந்தால் அது இதற்கு மேல் கொடுத்தால் தான் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று இல்லை. ஒருவர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கின்றார் என்றால் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து 100 ரூபாயை இன்னொருவருக்கு கொடுத்தாலும் கூட அது சதகா. சில நேரம் நான் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு 100 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக அவனுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று நினைத்தால் நீங்கள் அந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாயாக சேகரியுங்கள். 10 நாட்கள் முடிவடைகின்ற போது 1000 ரூபாய் வரும். அதனை நீங்கள் கொடுங்க. அதன் மூலமாக சதகாவினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஏன் நான் இந்த இடத்திலே சதகாவை குறித்து கூறுகின்றேன் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான வணக்கங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த சதகா எங்களுக்கு குறுகிய நேரத்தில் நிறைய நன்மையை தரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பு நாங்கள் அவருக்கு கொடுத்தது, நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், சதகா கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கின்றான். ஃபயகூல ரப்பி, சிலர் அவர்களுடைய கடைசி நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே ஆசைப்படுவாராம், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனது ஆயுளை கொஞ்ச நேரம் பிற்படுத்தக்கூடாதா, ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சதகா செய்து நல்லவனாகி விடுவேன் என்று சில மனிதர்கள் ஆசைப்படுவார்களாம். ஆகவே அது வரைக்கும் பொறுத்திருக்காமல் நீங்கள் சதகா செய்யுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டல் தருகின்றான்.
நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டியது இந்த வசனத்தின் கடைசி பகுதி. ஒரு மனிதனுக்கு அமல் செய்வதற்கு நிறைய அமல்கள் இருக்கின்றன. சதகா செய்வதை போன்று குர்ஆன் ஓதலாம், தொழலாம், நிறைய வணக்கங்கள் இருக்கின்றன. அல் குர்ஆனை ஓதலாம். ஆனாலும் அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் ஆசைப்படுவதை பாருங்கள். எனது ஆயுள் கொஞ்ச நேரம் பிற்படுத்தப்பட வேண்டும், அந்த நேரத்தில் நான் சதகா செய்ய வேண்டும் என்றுதான் அந்த மனிதன் ஆசைப்படுவான். அப்படி என்றால் ஒரு மனிதன் சதகா செய்வது என்பது அவனுக்கு மிக வேகமாக பயன் தரக்கூடிய ஒரு நல்லமலாகவும் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்லமலாகவும் இருக்கின்றது. அதனால் தான் அவன் கடைசி நேரத்திலும் கூட அடுத்த வணக்கங்களை செய்வதை விட சதகா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த 10 நாட்களில் நாங்கள் ஏதாவது ஒன்றை சதகா செய்ய வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பெரிய தொகை எனக்கு சதகா கொடுக்க முடியாது என்றிருந்தால் நான் ஏற்கனவே கூறியதை போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை சேகரித்து இறுதியிலே நாங்கள் முழு தொகையாக பெரிய ஒரு தொகையை நாங்கள் இன்னொருவருக்கு சதகாவாக கொடுக்கலாம். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, எதுவெல்லாம் நல்ல வணக்கம் என்று எங்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.